அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. என்னங்க நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்க ஒரு ஃபேன் அங்க ஒரு ஃபேன் ஓடுது? ஒழுங்கா சிக்கன பண்ணி காசை மிச்சம் பண்ற வழியை பாருங்க. இவ்வளவு அப்பாங்க குடுங்க இங்க பாருங்க, இவ்வளவுதான் வைக்கணும். ஒழுங்கா சிக்கன பண்ணி காசை மிச்சம் பண்ற வழியை பாருங்க. என்னங்க நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வருது, எல்லாரை விட நான் தான் கிராண்டா ட்ரெஸ் போட்டுருக்கணும். கிராண்டாலாம் ட்ரெஸ் வேணாம், வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்க போதும். 1000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? சிக்கனமா செலவு பண்ணி காசை மிச்சம் பண்ற வழியை பாரு. இப்ப நீ என்ன பண்ண போற? சத்தி சாப்பாடு போ. ஐயோ தூங்குறாளே, தூங்குறப்ப எழுப்புனா பேய் மாதிரி கத்துவா. சாப்பாடு வேற போடணும், சரி நம்மளே போட்டுக்க வேண்டிதான். ஐயோ என்ன பண்றது? ஓ பூனையா? அந்த திருட்டு பூனை மறுபடியும் ஒருட்டு காலை உடைச்சு விட்டாரேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எக்கு சாப்பிட்டாதான் அந்த நாளே போதும். என்னங்க டயட்டுக்கு முட்டை நீங்களே போடுறீங்க போல? ஆமா, நான் கேட்டாதான் செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நானே தானே செய்யணும். அப்படியே எனக்கு போட்டு தரலாம்ல? ஏன் நீயே போட்டுக்க முடியாதா? உப்பும் பெப்பரும் போட்டா வேற லெவல்ல இருக்கும். இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். போச்சே. என்ன திட்டவே இல்ல? ஆச்சரியமா இருக்கு, சாக்ஸை இவளே எடுத்துட்டு போறா. என்னடி இது? ஓ இதுக்குத்தான் நான் பண்ணதுக்கெல்லாம் நீ எதுவுமே சொல்லியா? மேல சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அப்பா நல்ல திருப்தியா சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? தட்டு என்னன்னே தெரியலங்க, எடுக்கவே முடியல, நல்லா ஒட்டிக்கிச்சு. எங்க நவுரு, இதைய தூக்க முடியலன்னா? என்ன பொசுக்குன்னு தட்டு வந்துடுச்சு, தூக்க முடியலங்கற? அதான் தட்டை எடுக்க முடியுது இல்ல, சாப்பிட்டா தட்டை சிங்கில போடணும். அதுக்கு என்ன உங்க தாத்தாவா வருவாரு? இதுக்கு எதுக்கு செத்து போன என் தாத்தனெல்லாம் இழுக்கிறா? இந்த படம் செம்மையா இருக்கும். ஏய் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது, இரு மேல போய் பேசிட்டு வரேன். போன் வந்தா இங்கேயே பேச வேண்டியதானே, அது என்ன மேல போய் பேசிட்டு தனியா? முடிஞ்சு. என்ன படம் பார்க்கலாமா? யாருங்க கால் பண்ணா? என் ஃப்ரெண்டு தான், சும்மா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேஷுவலா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். இத பேச அரை மணி நேரம் ஆச்சா? ஏய் சும்மா ஆபீஸ் விஷயமா பேசணும், அவ்வளவுதான். அந்த ஆபீஸ் விஷயம் என்ன நான் சொல்லட்டுமா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் டூர் போலான்ட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்க வைஃப் கேட்டா என்ன சொல்லிட்டு வருவீங்கன்னு கேட்டதுக்கு ஆபீஸ் விஷயமா வெளியே போறேன்னு சொன்னா அவ என்ன கேட்கவா போறான்னு சொன்னீங்க, கரெக்டா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? போனை ஹேக் பண்ணிட்டாலோ? கால் வரதுக்கு முன்னாடி இயர்பட்ஸ் போட்டு 2 பேரும் போன்ல படம் பார்த்தோம்ல. ஆமா. கால் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இயர்பட்ஸ் மட்டும் போட்டுட்டு பேசுறதுக்கு போயிட்டீங்க. ஆனா இன்னொரு இயர்பட்ஸ் என் காதுல தான் இருந்தது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். என்ன இவ்வளவு சத்தம்?
இப்படியே சுத்தியில அடிச்சிட்டு இருந்தா என்னைக்கு முடிக்கிறது? இருவா. அதுக்கு எதுக்கு உள்ள போறாரு? இந்தா சத்தி, இந்த ட்ரில்ல வச்சு சீக்கிரமா முடி. ரொம்ப தேங்க்ஸுங்க. வெறும் சுத்தியை மட்டும் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சீக்கிரம் பண்ணு. இப்ப பாருங்க என் திறமைய. என்ன பேண்ட்ல 10 ரூபா வச்சிருக்காரு? போய் கேப்போம். என்ன டிவில ஒரு ப்ரோகிராம் கூட சரியில்லை. ஏங்க என்ன சத்தி? துணி துவைக்கும் போது உங்க பேண்ட் பாக்கெட்ல 10 ரூபா இருந்துச்சு, இந்தாங்க. பரவாயில்லையே, இவ்வளவு நேர்மையா இருக்கல்ல, அதனால உனக்கு இந்தா 10 + 10 20 ரூபா வச்சுக்கோ. என்ன இன்னைக்கு அவர் பாக்கெட்ல 20 ரூபா வச்சிருக்காரு? போவோம். செம்ம எரிச்சலா இருக்கு. ஏங்க இன்னைக்கு உங்க பாக்கெட்ல 20 ரூபா இருக்குங்க, இந்தாங்க. உன் நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கு 20 + 20 40 ரூபா வச்சுக்கோ. இன்னைக்கு என்ன ஒரு பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. ஐடியா. வெளியே வேற போனோம், டைம் ஆச்சு. ஏங்க என்ன சொல்லு? இன்னைக்கு உங்க பேண்ட்ல 500 ரூபா இருந்துச்சுங்க, இந்தாங்க. இவ்வளோ நேர்மையா இருக்கியே. ஆமாங்க. சரி, இந்த 500 ரூபா நோட்டை நானே வச்சுக்கிறேன், செலவு இருக்கு. 1000 ரூபா தருவாருன்னு நினைச்சேன். நினைப்படா நினைப்ப. சத்தி, என்ன சமைக்கிற போல? இல்ல, பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேன். பல்லாங்குழியா? வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, எங்க ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னையும் கோவாக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் என் ஒய்ஃப் இல்லாம எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏங்க இந்த சாரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கே. எவ்வளவு? 4000 ரூபாய். ஏண்டி, இந்த சாரி 400 ரூபானா கூட எவனும் நம்ப மாட்டான், 4000 ரூபான்னு சொல்ற? இந்த சாரி எப்ப எடுத்தது ஞாபகம் இருக்கா? இல்லையே. போன வருஷம் நம்ம கல்யாண நாளைக்கு 4000 ரூபான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்களோ, அந்த சாரி தான் இது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. காலையிலேயே யாருங்க மெசேஜ்? ஜியோல இருந்து மெசேஜ் வந்திருக்கு பாரு. ஓ, யாருங்க மெசேஜ்ல? ஏய், கம்பெனி மெசேஜ் தான் பாரு. திண்டன். அவன் யார் மெசேஜ் பண்ணிருக்கா? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை மட்டும் பாருங்க.